வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஃபோன் கால் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் அதில் இருக்கிற ஒரு தரமான செட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட அதை ஆல்னும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போது அது என்ன செட்டிங், அதை எப்படி செட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த செட்டிங் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் உங்களுடைய லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 1 or 2 hours நிறைய பேசுவீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக கால் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்படி அந்த கொஷின் கேட்கும் போது உங்களுக்கும் என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி அந்த கொஷினுக்கு ஆன சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன செட்டிங்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் பிஸி அப்படின்னு மட்டும்தான் வரும். ஸோ வேற ஒருத்தருடன் பேசி கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் ரிட்டன் கொஷின் கேட்டாலையும் டவர் இல்லை, அப்படி இல்லைனா லைன் பிஸியாக இருந்திருக்கும், சர்வர் எரர் அப்படின்னும் சொல்லி சமாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? அது எந்த செட்டிங்கு, அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். உங்களுடைய மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கால் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கால் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே எல்லாருடைய மொபைல்லுமே இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணணும். இதை டிசேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லவர் கூட பேச ஆரம்பிச்சிடலாம். அப்படி பேசும்போது நானே உங்களுக்கு கால் பண்ணாலையும் உங்களுடைய நம்பர் பிஸின்னு மட்டும்தான் வரும். வேறொருத்தருடன் பேசி கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. பை சான்ஸ் உங்களுடைய மொபைலில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துட்டு எல்லாருடைய மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் சர்ச் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதில் கிளிக் பண்ணி கால் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். கால் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்லேயே ஆப்ஷன் வரும். இது மூலிமா டேரெக்டாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.